வணக்கம் நண்பர்களே. நாளை முதல் பூச்சூட்டுவேன். ஒரு சிறுகதை. ஜெகதா அவர்கள் எழுதியது. நேற்றிரவு சரியாக 11 மணி வரையிலும் நான் ஒரு விதவைதான். இப்படி சொல்வதில் எனக்கு எந்த ஒரு வெட்கம் எதுவும் இல்லையா என்று நீ நினைக்கலாம். வேறு வழியில்லை. உனது கணவன் விஸ்வநாதன் எனது சரீரத்தை தொட்ட பொழுது எப்படி வெட்கம் இழந்தேனோ அதே போல இதை வெளியில் சொல்ல வெட்கப்படாமல் இருப்பதுதான் என்னை மானத்தோடு வாழ வைக்கும். தொட்டுவிட்டதால் கெட்டுப்போய்விட நான் ஒரு கன்னியும் அல்ல. தொட்டதை 10ஓடு 11ஆய் அலாட்சியப்படுத்த நான் தாசியும் அல்ல. இது எனக்கு சாப விமோசனம். அகலிக்கு நேர்ந்தது போல உன் கணவன் ராமன் இல்லையாயினும் நான் அகலியே. ரஞ்சனி என்னை பற்றிய இந்த அறிமுக கடிதத்தை எங்கிருந்து துவங்குவது என்றுதான். தாட்சாயினியின் நெற்றி சுருக்கலில், தாட்சாயினி, உனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? ஊர் எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேனா? உன்னை எனக்கு பிடிக்காவிட்டால் நீ எனக்கு மனைவியாக வந்திருக்க முடியுமா? சொல்லுமா, இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்கா? தேன் மயங்கும் பாலிலும் இனிதே அவர் நாட்டுன்னு ஒரு நற்றினை பாடல் வகுப்பறையில் சொல்லி கொடுத்திருக்கேன். புதுசா கல்யாணம் பண்ணி போன தலைவியை பார்த்து புருஷனை பற்றி தோழி கேட்கிறாள். தலைவியுடைய வீட்டுக்கு தோட்டத்தில் வன விலங்கு பறவைகளும் எச்சில் படுத்திய குட்டை நீர் கூட தேனும் பாலும் கலந்தது போல் தித்திப்பாயிருக்கும்னு அதுக்கு தலைவி சொல்கிறாள். அந்த அளவுக்கு புருஷனை அவள் நேசித்திருக்கா. அப்படின்னா நீ நேசிக்கவில்லையா? கேள்வி கேட்டுவிட்டு பூக்குடைக்கு போன கணவன் திரும்பி வரவே இல்லை உயிருடன். ஐயோ, அட பாவி மகனே, நெஞ்சில் மண்ணே அள்ளி போட்டுட்டேயடா. எந்த பாதகத்தி பாவம்டா உன்னை பிடிச்சது? யாரு காசு வெட்டி போட்டாலோ? ஐயோ, காலை எடுத்து வைக்கும் போதே காலனையும் கூட்டிட்டு வந்துட்டாளே பாவி பாவி. சோகம் யாருக்கு பெரியது, தாய்க்கா தாரத்திற்கா? தாட்சாயினி, நீ எனக்கு பதில் சொல்லலையே. நுரை கலன்று நெஞ்சடைந்து விழி கிடக்கும் புருஷனை மல்க மல்க பார்த்தாள். என்ன பதில் சொல்வது? தாயின் சோகமே பெரிதாய் குமுறலாய் இவள் மலங்கள் அழுகி போனது. அன்பு முழுக்க பறிந்து கொள்வது பிடுங்கப்பட்ட சோகம். ரஞ்சனி, இது உனக்கு அவசியமில்லாத கதைதான். இருந்த போதிலும் நானும் எல்லோரையும் போல கண்ணியமாக பிறந்து திருமணம் செய்து வாழ்ந்தவள் என்பதற்காகத்தான் இந்த கடிதத்தில் இதை நினைவுபடுத்துகிறேன். நீயும் நானும் கதைகளில் படித்ததை விட கைம்பெண் கொடுமை என் வாழ்க்கையில் நான் மிக அதிகமாக அனுபவித்துள்ளேன். அதிலிருந்து விடுபடுவதற்காக நான் தானே வழியே உன் கணவன் விஸ்வநாதுடன் தொடர்பு கொண்டேன் என்று எண்ணிவிடாதே. அது ஒரு தற்செயல் நிகழ்வு. எங்களிடையே ஏற்பட்ட நட்பின் மந்தகசத்தில் அவர் மேல் என்னிடம் பூத்த காதல் இருக்கிறது. அது இன்றளவும் பூஜிக்காததே. விஸ்வநாதனின் முதலாய், வீட்டில யாரு இருக்கீங்களா? படக்கென்று அசதி பிடுங்கியது. வாரி சுருட்டி எழுந்தாள் தாட்சாயினி. மதிய நேரத்து மந்தக தூக்கம் இன்னும் கண்ணிமையை விட்டு போகலவில்லை. அந்த கோலமே வீட்டு வாசல் நின்ற விஸ்வநாதனை வானத்தில் தூக்கி வீச போதுமாயிருந்தது. நான் டவுன் சர்வேயர். இந்த வீட்டோட ஓனர் வீட்டை சர்வே பண்ண வர சொல்லியிருந்தார். வீட்டை விற்கிறதா ஐடியா இருக்கும் போல் இருக்கே. அந்த விஷயம் எதுவும் தனக்கு தேவையில்லாதது போல அவனை அலாட்சிய பார்வையில் நிறுத்தினாள் அவள். அடுத்த சந்திப்பில் அவள் பள்ளிக்கு புறப்படும் அவசரத்தில் தன்னுடைய பெயர் விஸ்வநாதன் என்று சொன்னாள். அப்பொழுதும் அது அவளுக்கு தேவையில்லாததா இருந்தது. ஆனால் 3வது சந்திப்பில் தான் அவனிடம் இழப்பதற்குரிய ஒன்று தன்னுள் முளைவிட்டிருப்பதை அவளுக்கு உணர்த்தியது. காப்பி சாப்பிட கூப்பிட்டவுடன் அவன் பின்னாலேயே போனான். தாட்சாயினி என்று பெயர் சொல்லி அவன் கூப்பிட்ட அவளும் மௌனமானாள். தன்னுடைய இறந்த கால வாழ்க்கை முழுக்கமே கண்டு கொள்ளாத அவனுடைய புதிய சிநேக பார்வை பேச்சும் முதலாய் அவனை நேருக்கு நேராய் நிமிர்ந்து பார்க்க தூண்டியது. இங்கே எப்பொழுது தொலைத்து விட்ட ஒரு ஆணின் சிநேகம் தனக்கு மீண்டும் கிடைக்கும் வாய்ப்பு மனசின் ஓரத்தில் ஒரு சந்தோஷமாய் நெருடியது. அடிக்கடி சந்திக்க வேண்டுமென்று இருவரும் விரும்பினார்கள்.
சந்திக்கும் நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் தங்களை இழக்கவும் விரும்புவதை பெரிதும் விரும்பினார்கள். தாட்சாயினியை கண்போல் காப்பாற்றுவதாக விஸ்வநாதன் வாக்களித்த போது மெய்சிலிர்த்து போனாள். தாட்சாயினி, என் மனைவி ரஞ்சனி நிச்சயம் சம்மதிப்பாள். நானே உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சம்மதம் வாங்குறேனா இல்லையா பாரு என்று விஸ்வநாதன் சொல்லிவிட்டார். அந்த வார்த்தையில் கற்பூரமாய் கரைந்து போனாள் தாட்சாயினி. இனி தனக்கு என ஒரு சிந்தனை வேண்டியதில்லை என மதம் கொண்டாள். எப்பேற்பட்ட நம்பிக்கை! காத்து இரவில் தமேந்தி தனாலான் மேல் வைத்த நம்பிக்கை. ஈருடல் ஓருயிர் ஒன்றை துகில் அன்பு கட்டு. ஒற்றை வெள்ளை துகிலுக்குள் தானே விஸ்வநாதன் அந்த இரவில் கலைந்துவிட்டு சிறகடிப்பு நெஞ்சை பிசைந்த சத்தியங்கள். பாலும் கிணற்றில் மீண்டும் கண்டெடுத்த பருவ சுக மயக்கம். தட்டு அப்படியே சுய மயக்கத்தில் தன்னை இறந்து உலகை மறந்த நிலையில் வெகு நேரத்திற்கு பின், ஏங்க யாருங்க, ஏங்க என்ன சத்தம், ஏங்க? இருட்டில் கைகளை இறகை கட்டி தரையை தழுவ விஸ்வநாதன். தீக்குச்சியை கீழற விளக்கில் தீத்தாவ பதித்துகில் வெள்ளை துகில் பக்கத்திலே விஸ்வநாதன் கலைந்து விட்டு போன வேட்டி, திறந்து கிடக்கும் கொல்லைப்புற கதவு. பாதி துகிலிலேயே பார்த்தாள். அவசர கிழிச்சல், அறுத்து போன ஒப்பந்தம். ஐயோ விஸ்வநாதா, ஒன்றை துகிலிலும் உயிருக்கு இரண்டாக முற்றுந்தன் அன்பை முதலோடும் பற்றி அறிந்து விட்டாய விஸ்வநாதா. கானகம் காரு இருள் பாதி துகில், நாளான் செய்த துரோகம். ஐயோ விஸ்வநாதா, எப்படி துணிந்தாய் இந்த விதவை தமிழரசியை விட்டு செல்ல? அந்த இருளின் அவசரத்தில் வெளியே கலவரப்படுத்திய கதவு தட்டலில் தன்னுடைய வெள்ளை சேலையை பாதியை கிழித்து இடுப்பில் சுற்றி கொண்டு கொல்லைப்புறமை ஓடிவிட்டு அவனுடைய கோழைத்தனத்தை எண்ணி 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 கண்ணீர் பெருகினாள். பாதி துகிலில் அவன் கட்டிவிட்டு ஓடி போன துரோகத்தை உடம்பில் சுற்றிய போது நெருப்பாய் சுட்டது. வெளியே கதவு மேல் பலகைகளில் மூர்க்க ஓசை இன்னும் புரிந்து போனது. கலகம் செய்ய வேண்டும் என்றே தீர்மானித்த கையோசை இது. அந்த ராத்திரியில் விஸ்வநாதன் தாட்சாயினி வீட்டில் நுழைந்ததே அந்த பகுதி காலிகள் கண்காணித்திருக்க வேண்டும். நெடுநாளாய் அந்த பகுதி காலிகளை பார்வையாலேயே பகைத்து கொண்ட தாட்சாயினியே கையும் களுவுமாய் பிடித்து அசிங்கப்படுத்தி அவளுக்கு ஒரு முத்திரை குத்த அவர்கள் வெளியே துடிப்பதை புரிந்து கொண்டாள். ஐயோ விஸ்வநாதா, இந்த பெயரினை எனக்கு அவர்கள் சூட்டுவதற்கா நீ இப்படி ஓடி போனாய்? ரஞ்சனி, அன்பு கட்டில் எனக்கு கொடுத்த சத்தியமெல்லாம் கதவு தட்டப்படும் சத்தத்தில் படபடவென பறந்து போக, என்னுடைய சேலையின் துணை நாடிய அவசரத்திலேயே அவர் என்னை கைப்பிடிக்க துணியவில்லை என்பது புரிந்து போய்விட்டது. விடிந்தால் திருச்சுவற்றிலிருந்து குளத்தங்கரை வரை என்னுடைய கண்ணியமிக்க கடந்த கால இருட்டடிப்பட்டு எனக்கு ஒரு அவப்பெயர் காத்திருக்கிறது. எனவே வேறு வழியில்லை. நாளை முதல் பூ சூட்டுவேன், மஞ்சள் பூசுவேன், பொட்டு வைப்பேன், நான் புதுப்பட்டும் உடுத்துவேன். கேட்பவர்களுக்கெல்லாம் உன் கணவன்தான் என் புருஷன் என்று சொல்லப் போகிறேன். இது விஸ்வநாதனை பழி தீர்க்க முடிவு செய்த திட்டமோ உன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட நினைத்த பேராசையோ அல்ல. ஏனெனில் நான் உன் வீட்டு தேடி கூட வரப்போவதில்லை. அப்படி என்னுடைய விதவை கோலம் உனது கணவனால் அழிக்கப்பட்டு விட்டது. அதற்கு இந்த சமூகம் விபச்சாரி என்று வேறொரு பெயரை கற்பித்து என்னை என் கடந்த காலத்தையும் களங்கப்படுத்துவது முன் இதற்கு ஒரு புனிதமான பெயரை பதித்து பகிரங்கப்படுத்த போகிறேன். அந்த பின்னிரவு பொழுதில் அந்த முகம் தெரியாத ரஞ்சனிக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்த தாட்சாயினி அப்படியே கண்ணயர்ந்தது போல. ரஞ்சனி அம்மா, உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்பேன். படக்குன்னு கோவிச்சுக்க கூடாது. உங்க ஆத்துக்காரருக்கு எத்தனை சம்சாரம்? ஐயோ அப்படி பார்க்காதம்மா. காந்தி நகர்ல தாட்சாயினி ஒரு கைமொண்டாட்டி இருக்குது. இன்னைக்கு காலையில என்கிட்ட 1000 மல்லிப்பூ வாங்கி தலையில வச்சுச்சு. அப்படியே ஆடி போயிட்டேன் தாயி. தாயி, நீ என்ன காரியம் பண்ணிட்டேன்னு பதறி போனப்போ, ஓடி ரஞ்சனி வீட்டுக்காரர் தான் என் வீட்டுக்காரர்னு சொல்லுச்சு. இந்த அக்கிரமம் எங்கேயாவது உண்டா? ஏன் ரஞ்சனி, உன்னோட சிநேகிதின்றனால நான் கேட்குறேன். வீட்டில் ரதி மாதிரி நீ இருக்கிறப்போ ஒரு வெள்ளை சேலக்காரி உன் புருஷனுக்கு 2வது தாரமா தேவைதானா? தெரியாத இவ புருஷன் யோக்கியத்தை
தாட்சாயினி கிட்ட ரொம்ப நாளா தொடுப்பு வச்சுட்டு கையுங்களவுமாய் பிடிபட்ட போன பிறகுதான் ரகசிய தாலி கட்டிட்டு தனி கொடுத்தனும் வந்திருக்கா. இவ சரியா இருந்தா அவ எதுக்கு ஊர்ல கிடக்குற கைமொண்டாட்டிகளை தேடி போறான்? துரோகம், வேருடன் மரத்தை பிடுங்கி சாய்த்த துரோகம். யார் வீட்டு சேவலோ விடியலை சீக்கிரமாய் வர குவியது. அதிகாலை காற்றும் சற்றே பலமாய் வீட்டுக்குள் சுழற்றியடித்தது. விடிந்து விட போகிறதே என்ற உறுத்தலுடன் சிதைந்த கனவிலிருந்து விடுபட்டு கண்ணை திறந்தாள் தாட்சாயினி. இந்த விடியல் பொழுது இன்னொரு கண்ணிய மிகுந்த பெண்ணின் வாழ்வை இருளடை செய்ய போகும். அந்த எதிர்மறை கனவு கண்ணிமைக்குள் இன்னும் படபடப்பை பக்கமாதான் இருந்தது. கடிதத்தை பார்த்தால் காணோம். அடித்த காற்றில் ஜன்னல் கம்பியில் பறந்து போய் ஒட்டி கொண்டிருந்தது. அந்த கடிதத்தில் அந்த முகம் தெரியாத ரஞ்சனி மடிப்பிச்சை ஏந்தி படபடத்துக்கு கொண்டிருப்பதை இப்பொழுது பார்த்த பொழுது தாட்சாயினிக்கும் என்னவோ மனது கலங்கியது.